அன்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கோர்ட்டில் கதறிய திமுக அரசாங்கம், காண்டாகி கருணையே காட்டாத நீதியரசர்கள், குஷியில் சவுக்கு சங்கர். திமுக அரசாங்கத்துக்கு உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் பாடம் எடுத்திருக்கின்றார்கள் நீதியரசர்கள். அந்த பாடத்தை திமுக அரசாங்கமானது கற்றுக்கொண்டதா இல்லையா? அதோட எதற்காக கோர்ட்டில் போய் திமுக அரசாங்கமானது கதற வேண்டும்? ஏன் நீதியரசர்கள் காண்டாக வேண்டும்? அதோட சவுக்கு சங்கர் ஏன் குஷியா இருக்கணும்? எல்லாவற்றையும் விரிவா பார்த்துடலாமா? அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல குண்டர் சட்டம் என்றாலே ஒரு வருட காலம் உள்ள இருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியான குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவங்க குற்றச்செயல்ல இருந்து தடுப்பதற்கும் அவன் திருந்துவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றதுனால அவனை ஒரு வருடம் குண்டர் சட்டம் போட்டு சிறையில் அடைப்பாங்க. அதனால ஒரு வருடம் வரைக்கும் ஜாமீன் கிடைக்காது எந்த நீதிமன்றத்து வரைக்கும் போனாலும். ஆனா சவுக்கு சங்கர் வழக்குல 3 மாதத்துல குண்டர் சட்டமானது உடைந்து போய் இருக்கிறது. அப்படின்னா திமுக எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கு பாருங்க. 3 மாதத்துல குண்டர் சட்டத்தை உடைச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வராருன்னா இது திமுக அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி. அது மட்டுமல்ல, நிறைய பேர் மீது குண்டர் சட்டம் போடுறாங்க. ஆனா அந்த குண்டர் சட்டத்தின் மீது எல்லாம் நீதிமன்றங்கள் பெருசா கருத்து தெரிவிப்பதே கிடையாது. இந்த குண்டர் சட்டத்துக்கான நியாயமான காரணங்கள் கிடையாது. அதனால குண்டர் சட்டத்தை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணிடுவாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் வழக்குல உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் திமுக அரசாங்கத்துக்கு பாடம் எடுத்திருக்கின்றார்கள். முதல்ல உச்ச நீதிமன்றத்துல என்ன பாடம் எடுத்தார்கள் என்று பார்த்து விடுவோமா? சவுக்கு சங்கர் அவர்கள் குண்டர் சட்டம் ரத்து செய்ய வேண்டும். அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் ஆட்கொணர்வு மனுவை போட்டிருந்தாங்க. 3வது தனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த 3 வழக்கையும் எடுத்து விசாரித்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் சவுக்கு சங்கர் ஆட்கொணர்வு மனு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை சென்னை உயர் நீதிமன்றமே விசாரிக்கட்டும், குண்டர் சட்டத்தை நாங்கள் ரத்து பண்றோம். குண்டர் சட்டம் ரத்தானதுனால எந்த வழக்குக்காக உச்ச நீதிமன்றம் வந்தாரோ அந்த வழக்குல சவுக்கு சங்கருக்கு நாங்கள் ஜாமீன் வழங்குகின்றோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது சொல்லிடுச்சு. அப்போது திமுக அரசாங்கமானது அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, குண்டர் சட்டம் ரத்து பண்ணக்கூடாது. தொடர்ச்சியாக கருத்துரிமை என்ற போர்வியில அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டு இருக்கின்றார். அவருடைய அவதூறை தடுக்கும் விதமாகத்தான் நாங்கள் உள்ள தூக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமை கருத்துரிமை என்று சொல்றீங்களே, கருத்துரிமைக்கான அளவுகோல் இருந்தா ஏதாவது சொல்லுங்க, நாங்க அதை உள்ளத்துல வாங்கிக்கிட்டு தீர்ப்பு அளிக்கின்றோம். கருத்துரிமையினுடைய அளவுகோலை நீங்க தான் நிர்ணயிப்பீங்களா? அடுத்தவங்க யாரும் நிர்ணயிக்க கூடாதா? கோர்ட்டுக்கு கருத்துரிமையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்ற அளவுக்கு கருத்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. அதுவும் திமுக பேசுறது மட்டும்தான் கருத்துரிமை, அடுத்தவன் பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா அவதூறு தான். அதுவும் இல்லாம சவுக்கு சங்கர் அவர்கள் பேசின பிறகு தமிழகத்துல எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பதிலளிங்க அப்படின்னு திமுக அரசாங்கத்துக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் கேட்டாங்க. சவுக்கு சங்கருடைய அவதூறு காரணமாக பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற அளவுக்கு என்ன நிகழ்ந்து போய்விட்டது? இவரை தேச பாதுகாப்பு சட்டத்துல அடைக்கணுமா? அந்த அளவுக்கு இவர் என்ன தீவிரவாதியா? இந்த கேள்விகளை ஒவ்வொன்னா அடக்கினாங்க. ஆனா திமுக அரசாங்கத்தினால எந்த பதிலும் அளிக்கவே முடியல. பிறகு சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணிட்டு அவருக்கு ஜாமீனும் வழங்கிட்டாங்க. நீதியரசரை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய குண்டர் சட்டத்தை நாங்க ரத்து பண்றோங்க, ஆனா அவர் வேற ஏதாவது ஒரு வழக்குல தமிழகத்துல அவர் மீது பதியப்பட்டு இருந்தால் அந்த வழக்குக்கும் நாங்க வழங்கின ஜாமீனுக்கும் குண்டர் சட்டம் ரத்துக்கும் பொருந்தாது. ஒருவேளை அந்த வழக்குல இந்த தீர்ப்பு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அது தனி வழக்கு, நாங்க விசாரித்த வழக்கு வேற வழக்கு என்று சொல்லிட்டு குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா சவுக்கு சங்கர் மீது ஒரே பிரச்சனைக்கு 17 இடங்கள்ல கேஸ் போட்டாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் உயர் நீதிமன்றத்துல குண்டர் சட்டம் ரத்து, ஜாமீன் வழங்குதல், 2வது 17 வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கும்படியான வேண்டுகோள் இதெல்லாம் வச்சார். இதையெல்லாம் விசாரித்து விட்ட பிறகு 17 வழக்குகளும் ஒரே நீதிமன்றத்தில் தான் விசாரிக்க வேண்டுமா? இந்த வழக்கினுடைய தன்மை என்ன? வெவ்வேறு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குடைய விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த வழக்கையும் ஒரே நீதிமன்றத்துல விசாரிக்கக்கூடிய வழக்கை மட்டும் தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா ஜாமீன் கேட்டார் இல்லையா, அந்த வழக்கும் குண்டர் சட்ட ரத்து வழக்கும் பாத்தீங்கன்னா வேகம் எடுத்தது. அதுல நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் மீது இந்த ஒரு வழக்குக்காக மட்டும்தான் குண்டர் சட்டம் போட்டிருக்கீங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் கேட்டாங்க. இல்லனா உடனடியாக சவுக்கு சங்கர் அவர்களை விடுதலை பண்ணுங்க,
அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார்கள். இதுவே திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி. அதுலயும் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன வாதத்தை வச்சார்னு கேட்டீங்கன்னா, நான் போலி ஆவணங்களை தயாரித்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக அவதூறு பரப்பி விட்டதாக தமிழக அரசாங்கம் சொல்லுது. ஆனா எந்த ஒரு போலி ஆவணங்களையும் நாங்க தயார் பண்ணல. எங்களுக்கு கிடைத்த ஆவணத்தின் அடிப்படையில தான் நாங்க பேசணும். இவங்க போலி ஆவணங்கள் தயாரித்ததா சொன்னா யாரு தயாரிச்சாங்களோ அவங்களல்லவா பிடிச்சிருக்கணும், அவங்கள பிடிக்கல. ஏன்? இரண்டாவது, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக நான் பிப்ரவரி மாசம் பேசினேன். ஆனா என் மீது மே மாசம் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்க. இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா இல்லையா? ஏன் பிப்ரவரி மாசம் பேசுகின்ற பொழுது இது தவறான விஷயம் என்று தெரியாதா அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்டார். அது மட்டும் இல்ல, குண்டர் சட்டம் போட்டாங்க. ஆனால் குண்டர் சட்டம் போட்ட பிறகு எதற்காக குண்டர் சட்டம் போட்டோம் என்ற விவரத்தை என் வழக்குல இணைக்கவே இல்லை. மூன்றாவதாக என்னை கைது பண்ணாங்க. அப்படி கைது பண்ண பிறகு கூட இந்த கைதின் விவரத்தை யாருக்காவது தெரிவிக்கணுமா இல்லையா? யாருக்குமே தெரிவிக்கவே இல்லை. அதனால முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வாதாடினார். உடனே நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும், ஏங்க சவுக்கு சங்கர் அவர்கள் அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கத்தின் மீது தான் விமர்சனம் வச்சிருக்கின்றார். அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அதற்காக குண்டர் சட்டம் போடுவீங்களா? அதுவும் இல்லாம சவுக்கு சங்கருக்கு யாரெல்லாம் ஆதாரம் தருகின்றார்களோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தானே சவுக்கு சங்கர் பேசினாரு. அப்படி ஆதாரம் தந்தவங்களை என்னைக்காவது நீங்க கைது பண்ணிருக்கீங்களா? அவங்க மீது வழக்கு போட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் அவதூறு பரப்பினார் என்றால் வழக்குகளை நீதிமன்றத்துல தொடுத்து அதன் மூலமாக தண்டனை வாங்கி தருவீங்களா? இல்ல ஒருத்தருடைய கருத்துரிமையை நசுக்கு விதமாக குண்டர் சட்டம் போடுவீங்களா? நம்ம இந்திய மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பேச்சுரிமை கொடுத்திருக்கிறது. நீங்க குண்டர் சட்டம் போடுவதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக பேச்சுரிமை முடக்கிற மாதிரி இல்ல. குண்டர் சட்டத்தின் மூலமாக நீங்க பேச்சுரிமை பறிக்கலாமா? சமூக வலைத்தளத்துல 1000 கருத்துக்கள் வருது. அத்தனை கருத்துக்களையும் நீங்க கண்டறிந்து யாரெல்லாம் கருத்து தெரிவிச்சாங்களோ அத்தனை பேரை நீங்க கைது பண்ணிருக்கீங்களா? அப்புறம் ஏன் சவுக்கு சங்கரை மட்டும் நீங்க கைது பண்ணீங்க? இல்ல ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் கைது செய்து விடுவதன் மூலமாக ஒட்டுமொத்த பேரும் இனி பேசவே மாட்டாங்களா திமுக அரசாங்கத்தை பற்றி? அது மட்டும் இல்ல, இந்த சோசியல் மீடியா வந்த பிறகுதான் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நிறை குறைகளை மக்கள் விவாதம் செய்கின்றார்கள். அதற்கு முன்பெல்லாம் அரசாங்க ஆதரவு பெற்றவர்களோ இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறவங்களோ என்ன கருத்து தெரிவிக்கிறாங்களோ அந்த கருத்து மட்டும்தான் ஊடகத்தில் வந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கு நல்லது எது, கெட்டது எது, நமக்கு எது நல்லது என்று ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவில் மக்கள் விவாதம் செய்கின்றார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக விவாதம் செய்கின்ற போது அதுல ஆக்கப்பூர்வமான நிறைய கருத்துக்கள் வரும். இப்படி சோசியல் மீடியாவிலே பேசக்கூடாது என்பதுதான் திமுக அரசாங்கத்தினுடைய கொள்கையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருந்தாலும் சரி, ஒரு கட்டுக்கோப்பு வேண்டும், ஒரு ஒழுங்குபடுத்துதல் வேண்டும். அதற்காக பேசுற அத்தனை பேருமே கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோசியல் மீடியா கூடவே ஓடுனீங்கன்னா நீங்க ஆட்சி நடத்த போறீங்களா? இல்ல உங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்களே என்பதற்காக அவங்களை பிடிச்சி குண்டர் சட்டம் போட்டு வாய்ப்புட்டு போட போறீங்களா? அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ்காரன் பேசவே கூடாதுன்னு சொன்னா நம்ம இந்தியர்களை மக்களுக்கு என்ன தேவை என்பதை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லவே கூடாது என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் வாய்ப்புட்டு போட்டான். அதற்கு பிறகுதான் சுதந்திர போராட்டமானது வேகம் எடுத்தது. பிறகு போராடினாங்க, சுதந்திரம் பெற்றோம். 77வது சுதந்திர நாளை கொண்டாட போகின்றோம். இப்படி பேசவே கூடாது என்றால்தான் அதிகமா பேசுவாங்க. சோ மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு வித்திடுகின்ற மாதிரி நீங்க என்னையா சுதந்திர காலத்துக்கே கொண்டு போறீங்க? ஆங்கிலேயன் அவனை பத்தி பேசக்கூடாது என்பதற்காகவே தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்தான். மீண்டும் சுதந்திர காலத்துக்கே கூட்டுட்டு போறீங்களா? மக்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற உரிமையே கிடையாதா? அவதூறு அவதூறு என்று சொல்றீங்களே, அரசாங்கத்தின் மீது பேசுவது அத்தனையும் அவதூறு தான் என்று நினைச்சுக்கிறீங்களா? அத்தனை பேரையும் கைது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் பயங்கரமான கேள்வியை கேட்டாங்க. நம்ம சவுக்கு சங்கர் மீது எதற்காக குண்டர் சட்டம் அப்படின்னு கேட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தில் சொன்ன அதே பதில தான் இங்கேயும் திமுக அரசாங்கம் சொல்லிச்சு. தொடர்ச்சியாக அவதூறு பரப்பிட்டே இருக்கிறாரு சவுக்கு சங்கர். அந்த அவதூறை நிறுத்த வேண்டும் என்பதற்காக தாங்க நாங்க குண்டர் சட்டம் போட்டோம் அப்படின்னாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. தொடர்ந்து அவதூறு எத்தனை வேண்டுமானாலும் பரப்பட்டோம், நீதிமன்றம் வாங்க, நாங்க தண்டனை கொடுக்கிறோம். உங்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கமானது சாதாரண பொதுமக்கள் இல்ல சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறாங்க பாருங்க,
அந்த கருத்து தெரிவிக்கக்கூடிய குரல் வளைய நசுக்கிற மாதிரி இருக்குது. இந்த கருத்தை நீதியரசர்களே தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்க வைக்கின்ற எந்த வாதத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உடனடியாக சவுக்கு சங்கர் அவர்களை விடுதலை செய்யுங்க. வேற வழக்கில் ஏதாவது குற்ற சட்டம் போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்கும் நாங்கள் அளிக்கின்ற தீர்ப்பும் பொருந்தாது. மற்றபடி அவர் மீது வழக்கு இல்லைன்னா உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஒவ்வொரு மக்களுக்கும் பேச்சுரிமை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி அடக்குமுறை என்பது பேச்சுரிமையை பறிப்பது போல இருக்குது. இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு திமுக அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளாது. நம்ம சவுக்கு சங்கர் அவர்களே ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்ற போது அவர் அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி வருகின்ற போது அவரே சொல்றாரு, என்னை பார்த்து இந்த அரசாங்கம் பயந்து விட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை பார்த்து நடுங்குகின்றார். அதனால்தான் தொடர்ச்சியாக என் மீது வழக்குகள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பதியப்படுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு நீதிமன்றமாக நான் ஏறி எனக்கு ஜாமீன் வாங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே விட்டா இந்த அரசாங்கம் காலி என்பதை திமுக அரசாங்கம் நினைச்சுக்கிச்சு. அதனாலதான் என் மீது வழக்கு போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் சோசியல் மீடியா கருத்துக்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தலைகீழாக மாற்றிவிடும் அப்படின்னு திமுக அரசாங்கம் நினைக்குது. அதனால தான் இந்த பிரியாணி மேன் அவன் கிண்டலும் கேலியும் செய்து வீடியோ வெளியிடுகின்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் செம்மொழி பூங்கா பற்றி தவறாக பேசிவிட்டான் என்று சொல்லிட்டு அவனை கைது பண்ணாங்க தமிழக அரசாங்கம். அவன் உண்மையாகவே தப்பா பேசியிருந்தா விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்துருக்கலாம். இல்ல அவன் பேசுறது தப்புன்னு வச்சுங்களேன் விட்டுட்டு இருக்கலாம், ஜாமீன்ல கூட விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் கருத்துரிமைன்னு சொல்றீங்களே, கருத்துரிமையுடைய அளவுகோல் என்ன என்று கேட்ட பிறகு கூட பிரியாணி மேன் மீது மீண்டும் ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்தை அவமதித்து விட்டான் என்று. ஆனா இந்த பிரியாணி மேனே கிறிஸ்துவன் தான் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தன் மதத்தை பற்றி ஒருத்தன் தப்பா பேசினா அது சுய விமர்சனம், தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது. அதனால ஒருத்தன் தன் மதத்தின் மீது அவதூறு பரப்பினாவோ இல்ல கண்டபடி பேசினாவோ அது அவனும் பொறுப்பேற்கிறான். அதனால அதற்காக கைது செய்யக்கூடாது என்ற விஷயமானது தமிழக அரசாங்கத்துக்கு தெரியவில்லைங்க. அதனால உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி சவுக்கு சங்கர் வழக்குல என்னதான் பாடம் எடுத்தாலும் கூட சமூக வலைத்தளத்தில் பேசுறவங்கள விட போறது கிடையாது. பார்த்திக்க, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் 1000 500 கொடுத்தா அழகா வாங்கிக்கிட்டு திமுக அரசாங்கத்துக்கு ஜெய போடுறாங்க. இவங்க தான் ஏன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தொடர்ச்சியாக ஒடுக்குமுறையை ஏவுகிறது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா தான் உனக்கு வாக்குகளை வாங்கி கொடுக்கும். அதனால சோஷியல் மீடியாவில் உங்கள் ஆட்களை எல்லாம் நான் இறக்குறேன், எனக்கு 380 கோடி ரூபாய் கொடு என்று சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சோஷியல் மீடியா மூலம் தான் வெற்றி பெற முடியும், அதோட முதல் தலைமுறை வாக்காளரை இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஆதிக்கத்தை திமுக தலையில திணிச்சிட்டான். அதுதான் மக்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க தான் மக்கள், பொதுமக்கள் யாருமே கிடையாது என்று நினைச்சுக்கிட்டு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க என்ற விஷயத்த திமுக அரசாங்கம் காது கொடுத்து கேட்காம சோஷியல் மீடியாவில் பேசுறவங்கள ஒடுக்குது. அதற்காக தான் இவ்வளவு பாடம் எடுத்திருக்கிறாங்க. அதோட கடைசியா நீதியரசர் கேட்டாங்க ஒரே ஒரு கேள்வி, சோஷியல் மீடியாவில் பேசுறாங்க இல்லையா, அவங்க பொதுமக்களுடைய குரலை தான் வெளிப்படுத்துறாங்க என்ற விஷயம் திமுக அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தானே சோஷியல் மீடியாவில் பேசுறாங்க. அரசாங்கத்துடைய ஆட்கள் பொது வெளியில் போய் மக்கள் என்ன பேசுறாங்கன்றது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? ஆனால் சோஷியல் மீடியாவில் பேசுறவங்க எல்லா இடத்துக்கும் போறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க, கேட்டுட்டு அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குறாங்களோ இல்லையோ பொதுமக்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அது உங்களுக்கு அவதூறு மாதிரி தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டிச்சிருக்கின்றார்கள். திமுக அரசாங்கமானது இவ்வளோ பாடம் எடுத்தும் திமுக திருந்துகிறதா, இல்லை இனிமேலும் எவன் பேசினாலும் உள்ள தூக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்களா? எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் திமுக கடைசியாக திருந்தலை போல இருக்குது. ஏன்னா சவுக்கு சங்கர் மீது மீண்டும் ஒரு வழக்கு போட்டு உள்ள தள்ளியிருக்கிறாங்க. அதில் எப்போ ஜாமீன் கிடைக்குதோ அப்போ தான் வெளியே வருவார். நீதியரசர்கள் அவரை வெளியே விடுங்க என்று உத்தரவு போட்ட பிறகும் கூட சவுக்கு சங்கர் இன்னும் வெளியே வரல என்ற தகவலுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.